இதுதான் 4V weighing scale மதர் போர்டு. இதுதான் 20 பின் Zen 3309 மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ. கம்ப்யூட்டர் ஆன் பண்ணியிருக்கேன், ப்ரோக்ராமரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். Zen IC 3309ஓட ப்ரோக்ராமர் இது. இந்த ப்ரோக்ராமர் வழியாக தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். சிஸ்டத்தில் 3309ஓட ஐசியோடைய சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கோட் விண்டோவில் எல்லாமே 00 இருக்குது, டேட்டா விண்டோலையும் 00 இருக்குது, எந்த ப்ரோக்ராமும் இல்லை. டிவைஸில் நிறைய ஐசி பேர் இருக்கும், நம்ம செலக்ட் பண்ணலாம் எந்த ஐசி நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். நான் Zen 3309A அந்த செலக்ட் பண்ணுறேன், ஏன்னா அந்த ஐசி தான் நம்ம இப்போது ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். லோட் ஃபைல் டு கோட் விண்டோன்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டா இப்போ இந்த ப்ரோக்ராம் ஹெக்ஸாடெசிமல் ஃபைலில் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் கோட் விண்டோவில் ப்ரோக்ராம் வந்துருச்சு. இப்போ டேட்டா விண்டோவில் எல்லாமே 0 தான் இருக்குது, ப்ரோக்ராம் வரல. திரும்பியும் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். லோட் ஃபைல் டு டேட்டா விண்டோ அதை செலக்ட் பண்ணுறேன். இங்கே ஹெக்ஸாடெசிமலில் இருக்க ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுக்குறேன். டேட்டா விண்டோலையும் ப்ரோக்ராம்ஸ் வந்துடுச்சு. இப்போது ப்ரோக்ராம் பண்ணுற 3309 ஐசியை எடுத்து ப்ரோக்ராமரில் போடுறேன். அதோட ஹெட் பார்ட்டு கரெக்டாக, அதோட ப்ரோக்ராமர்லேயும் ஹெட் பார்ட்டில் கரெக்டாக வச்சு எல்லா லெக்ஸும் கரெக்டாக பொருந்துகிற மாதிரி வச்சுட்டு லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு ஆட்டோ ஆப்ரேஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் பண்ணிடும். அப்புறம் அந்த ஐசியை ப்ரோக்ராம் பண்ண ப்ரோக்ராமை வெரிஃபையும் பண்ணி கொடுத்துடும். இதை நம்ம மேனுவலாகவும் பண்ணலாம். எரேஸ் பண்ணி கொடுத்து முடித்ததும் நம்ம திரும்பி ப்ரோக்ராம்னு ப்ரெஸ் பண்ணால் அது ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கும், வெரிஃபைன்னு பண்ணால் வெரிஃபை பண்ணி கொடுக்கும். நான் இப்போ இந்த ஆட்டோ ஆப்ரேஷன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமரில் ரெட் லைட் ஃப்ளிக்கர் ஆயிடுச்சுன்னா ஐசி ப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐசியை எடுக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் ஐசி இதை செப்பரேட்டாக வச்சுட்டு இப்போ அடுத்து நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ணணும்னா இன்னொரு ஐசி எடுத்து அதோட ஹெட்டு கரெக்டாக பார்த்துட்டு ப்ரோக்ராமரில் அதோட லெக்ஸ் கரெக்டாக பொருந்துகிற மாதிரி வைக்கணும். பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ரோக்ராம் பண்ண வேண்டியதுதான். தேங்க்யூ.